வணக்கம் டிபிகே டாக்ஸ். சன் டிவியில் வினோதினி சீரியல் இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சிவராமனா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் முகமது அப்சர். இவர் கிட்டத்தட்ட சீரியல் உலகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலே நடிச்சிட்ருக்காரு. சீரியல் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல நடிகராக நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம அப்சர் அவர்கள். இவர் ஜனவரி 1ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் 1998ஆம் ஆண்டு நிம்மதி உங்கள் சாய்ஸ் சீரியல் மூலயமா தான் முதல் முறையாக அறிமுகமாகிறாரு. இவர் எப்படி இந்த மீடியா துறையில் வர வந்தார்னா அதுக்கு காரணம் அவங்களோட அப்பா தான். இவரோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் ஜாப் முடித்ததுக்கப்புறம் 5 o'clock மேலே இவர் நாடக மேடைகளில் போய் நடிக்க ஆரம்பிப்பார். அப்சர் அவர்கள் இவரோட நடிப்பை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. நம்மளும் ஒரு நாடக மேடை கலைஞராக ஆகணும் அப்படின்னு இவரும் ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி சென்னையில் இவர் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர் படிக்கும்போதே இவர் பல மேடை நாடகங்களில் போய் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது வேதம் புதிது ரைட்டர் கண்ணன் அவர்கள் இவரோட நடிப்பை பார்த்து பாராட்டியிருக்காரு. உனக்கு சன் டிவியில் ஒரு சீரியல் வாய்ப்பு இருக்குது, நடிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. சரி, மேடை நாடகமாக இருந்தால் என்ன, சீரியலாக இருந்தால் என்ன, நம்ம நடிப்போம், நம்மளோட திறமையை காமிப்போன்னு தான் இவர் சன் டிவியில் நிம்மதி உங்கள் சாய்ஸ் சீரியலில் ஹீரோவாக நடித்தார். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பிரபல நடிகை இந்திரஜா அவங்கள தான் காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு அப்சர் அவர்கள். இவங்க 80sலேருந்து பல திரைப்படங்களில் நடித்த பிரபல நடிகை. அவங்க பல முன்னணி நடிகர்களோடையுமே நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. அப்சர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு நிம்மதி உங்கள் சாய்ஸ் சீரியலில் நடிக்க ஆரம்பித்து இதுக்கப்புறம் 1999 சொந்தம் சீரியல், 2001 அலைகள், 2004 அகல்யா சீரியலில் சிவான்ற கதாபாத்திரம், 2005ஆம் ஆண்டு செல்வி சீரியல், 2006 பந்தம் சீரியல், 2007 வசந்தம் சீரியல், 2008 கல்யாண பரிசு, 2009ஆம் ஆண்டு எங்கே பிராமணம்ன்ற சீரியல், 2012ஆம் ஆண்டு பொம்மலாட்டம்ன்ற சீரியல், 2013 உறவுகள் சங்கமம் சீரியல், 2015 என் இனிய தோழியேன்ற சீரியல், 2016 தாமரை சீரியல், 2019 பாண்டவரம் சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் சுந்தரம் கதாபாத்திரம்னு பல சீரியல்களில் நல்ல சூப்பரான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு நம்ம முகமது அப்சர் அவர்கள். இவருக்கு ரொம்ப நாள் கழித்து வினோதினி சீரியல் கதை சொல்லும்போது தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதுக்காக இவர் 1.5 ஆண்டுகள் வெயிட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் கதை சொல்லும்போது இந்த கதாபாத்திரம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது, இதில் நான் எப்போ வருவேன்னு கேட்டப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 150 எபிசோடுகளுக்கு மேலே தான் இவர் வந்திருக்காரு. அப்சர் அவர்களே சொல்லும்போது என்ன பலருமே பார்க்கும்போது நீங்கள் பிரசாந்த் மாதிரியே இருக்கிறீங்க, பிரசாந்த் மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் அவங்களோட உறவினரான பல இடங்களில் கேட்டிருக்காங்க. நான் பிரசாந்த் உறவினர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் என்ன பலருமே சவுர்கார்பேட்டில் பிறந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் வட இந்தியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பச்சை தமிழன். வட இந்தியர்னு பலரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் குஜராத்தி ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், ஆனால் நான் பிறந்தது தமிழ்நாடு தான், நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருமையாக சொல்லியிருக்காரு நம்ம அப்சர் அவர்கள். 30 ஆண்டுகளாக சீரியலில் நடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனாக ஒரு ஆக்டராக 30 ஆண்டுகள் ரொம்ப அருமையாக நடிச்சிட்டு வர அப்சர் அவர்கள் மேலும் பல சீரியல் நடிக்கணுன்றது தான் எங்களோட டிபிகே டாக் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு அப்சர் அவர்களோட கதாபாத்திரம் எவ்வளோ பிடிக்கும், அவரோட ஆக்டிங்கில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சீரியல் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.